நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் நிறைவாக காவல்துறை மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசுகிற போது தமிழ்நாட்டை பற்றி சொல்லுகிற போது தமிழ்நாடு ஏற்கனவே எப்படி இருந்தது, இப்போது எப்படி மாறி இருக்கிறது, எந்த வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதற்காக ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்றைக்கு கம்பீரமாக நம்முடைய ஆட்சியில் திராவிட ஆட்சியில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள், அதெல்லாம் நான் பேசி முடிச்சது பிறகு அதோடு விட்டுருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது, நான் பேசி அதோடு போயிருக்கோம், வெளியிலையும் வந்திருக்காது, பிரபலமாக செய்தி வந்திருக்காது, தானாக வந்து மாட்டிக்கொண்டார்கள். நான் பேசி முடித்ததற்கு பிறகு எழுந்து சபாநாயகரை பார்த்து, முதலமைச்சர் சிறப்பாக பேசினார், தெளிவாக பேசினார், அழகாக பேசினார், ஆனால் இடையிலே ஊர்ந்து வந்தது என்பதை மட்டும் அவைக்கு ஒரு விருது நீக்க வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், ஊர்ந்து என்பது அவளுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து என்று போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். குழந்தைகள் தவழ்ந்து வர்றத தப்பா சொன்னேன். ஏற்கனவே எஸ்டிபிஐ மாநாட்டில் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய புகழை பற்றி பேசுகிற போது அவர் எப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் என்பதற்கு அவரே பேசியிருக்கிறார். நான் தவழ்ந்து 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 படிப்படியாக வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று அவரே பேசியிருக்கிறார். அது இப்போ வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் நேற்று பார்த்தேன், அதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தா நானும் அதை சொல்லியிருப்பாங்க சட்டமன்றத்தில். நேற்று தான் அந்த வைரலில் பார்த்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ கூட கேட்டேன், விடாமல் அந்த தவழ்ந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு யார், உதயகுமார் இருந்துச்சு சட்டமன்றத்தில், அதை எடுத்துருங்கன்னு. நான் சொன்னேன், அது அன்பார்லிமெண்ட் விட கிடையாது. யாரையாவது குறித்து நான் பேசி இருப்பதாக நீங்கள் கருதினால் யார் என்று சொல்லுங்கள், நான் எடுத்து விடுகிறேன், அதற்கு நானே சிபாரிசு செய்கிறேன் என்று சொன்னேன். உட்கார்ந்து விட்டார். இதான் நடந்துச்சு.